ஜூன் 20, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களை தடுத்து நிறுத்திய எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றி வேகமாக முன்னேற செய்ய போகிறார். The Lord is about to remove every obstacle that held you back and move you forward swiftly. மீகா 2 அதிகாரம் 13 மீகா சாப்டர் 2 verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று தோன்றலாம். ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பது போல உணரலாம். ஆனால் தேவன் தமது நேரத்தில் தடைகளை அகற்றி உங்கள் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வல்லவர். இன்று உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கும் காரியங்கள் நீங்க போகின்றன. நீண்ட நாட்களாக தாமதமான முன்னேற்றம் ஆரம்பமாகும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை திறப்பார். One who breaks open the way will go up before them. My dear brothers and sisters, sometimes it may feel like no matter how hard you try, you are unable to move forward. But God is able to remove obstacles and take you into a new session. The obstacles in your life are about to be removed. Delayed progress will begin. The Lord will go before you and open the way for your future. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிற்கும் எல்லா தடைகளையும் அகற்றும். கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக சென்று கரடு முரடான பாதைகளை செம்மையாக்கும். மூடிய கதவுகளை திறந்து தாமதமான ஆசீர்வாதங்களை விரைவாக நிறைவேற்றும். சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பலனையும் நம்பிக்கையும் அருளும். கர்த்தாவே, எங்கள் தடைகளை சாட்சிகளாகவும் எங்கள் போராட்டங்களை வெற்றிகளாகவும் மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.